Hello everyone, welcome to this lecture on kurtosis. Kurtosis என்றது ஒரு வளைவரினுடைய ஹைட்டை மென்ஷன் பண்ணுறது. உங்களுக்கு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ் எப்படி இருக்குன்னு தெரியும். அது பார்க்குறதுக்கு ஒரு பெல் ஷேப்பில் இருக்கும். அதுக்கு பேர் மீசோகட்ரிக். அந்த பெல் ஷேப்பாக இருக்கக்கூடிய கர்வை விட கொஞ்சம் வளைவரை ஹைட் அதிகமாக இருந்ததுன்னா அது பேர் லெப்டோகட்ரிக். அந்த பெல் ஷேப்பில் இருக்கக்கூடிய கர்வை விட ஹைட்டு கம்மியாக இருந்ததுன்னா அது பேர் பிளாட்டிகட்ரிக். இது மாதிரி 3 விதமான ஹைட்டை பற்றி படிக்க போகிறோம். இது ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் வரும். A frequency curve may be symmetrical, but it may not be equally flat topped with normal curve. Normal distribution curve எப்படி இருக்குன்னு தெரியும். இதுதான் normal distribution curve. The relative flatness of the top is called as the kurtosis and is measured by beta. இதை பீட்டாங்கிற சிம்பிளை டினோட் பண்ணுறேன். Kurtosis refer to the bulginess of the curve of a frequency distribution. இதில் பிளாட்டிகட்ரிக் இருக்கு. அடுத்தது லெப்டோகட்ரிக். A curve which are neither flat nor sharply peaked are called a normal curve or mesocurtic curve. ஒரு வளைவரையானது ரொம்ப ஹைட்டும் இல்லாமல் ரொம்ப லோயரும் இல்லாமல் நார்மலான ஹைட்டில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் மீசோகட்ரிக். ஹைட் 0. இப்போ அதை விட ஹைட்டு கம்மியாக இருந்ததுன்னா அது பேர் பிளாட்டிகட்ரிக். A curve which are flatter than the normal curve. நார்மல் கர்வை விட ஹைட்டு கம்மியாக இருந்ததுன்னா அது பிளாட்டிகட்ரிக். A curve which are more sharply peaked than normal curve are called a leptocurtic. நார்மல் கர்வை விட ஹைட் அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் லெப்டோகர்டிக். மெஷர்ஸ் ஆஃப் கர்டோசிஸ். ஒரு கர்டோசிஸை எப்படி கால்குலேட் பண்ணுறது? The measures of kurtosis beta equal to mu4 divided by mu to the whole square. இதில் mu4 mu2ன்றது உங்களுக்கு ஆல்ரெடி ஃபெமிலியரான ஒன்று தான். ரெஸ்பெக்டிவ்லி the second and fourth moments of about the mean of a distribution. சென்ட்ரல் மூமெண்ட்ஸ் mu4 mu2ங்கிறது சென்ட்ரல் மூமெண்ட்ஸை, அதாவது மீன் மொமெண்ட்ஸ் மீனை பேஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. பீட்டா 2 மதிப்பு mu4 டிவைடட் பை mu to the whole square. இதில் பீட்டா 2னுடைய வேல்யூ 3னுடைய மதிப்பை விட அதிகமாக இருந்தது. நீ கண்டுபிடிக்கக்கூடிய வேல்யூ 3 விட அதிகமாக இருந்ததுன்னா அது லெப்டோகர்டிக். இதுவே பீட்டானுடைய மதிப்பு 3க்கு ஈக்குவலாக இருந்ததுன்னா அது மீசோகர்டிக். பீட்டா 2னுடைய மதிப்பு 3 விட கம்மியாக இருந்துச்சுன்னா அது பிளாட்டிகர்டிக். லெப்டோன்றது அந்த லெப்டோ ஹைட் அதிகமாக இருக்கும். நார்மல் கர்வை விட ஹைட் அதிகமாக இருக்கும். எப்போ பீட்டா 2னுடைய மதிப்பு 3 விட அதிகமாக இருந்துச்சுன்னா. பீட்டானுடைய மதிப்பு கரெக்டாக ஈக்குவல் டு 3 இருந்ததுன்னா அது நார்மல் கர்வ். பீட்டா 2னுடைய மதிப்பு 3 விட கம்மியாக இருந்துச்சுன்னா அது பிளாட்டிகர்டிக். ஒரு சில ஆத்தர்ஸ் எதை யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா காமா 2 ஈக்குவல் டு பீட்டா 2 மைனஸ் 3. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபைண்ட் காமா 2ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா விச் இஸ் ஈக்குவல் டு ரெப்ரசன்ட் கர்டோசிஸ். காமா 2 ஈக்குவல் டு பீட்டா 2 மைனஸ் 3. சரி, அப்போ காமா 2னுடைய மதிப்பு உங்களுக்கு பாசிட்டிவ் நம்பராக வந்ததுன்னா என்ன அர்த்தம்னா அது லெப்டோகர்டிக்னு அர்த்தம். காமா 2னுடைய மதிப்பு 0ன்னு வந்துச்சுன்னா அது மீசோகர்டிக்னு அர்த்தம். காமா 2னுடைய மதிப்பு நெகட்டிவ் நம்பராக வந்துச்சுன்னா அது பிளாட்டிகர்டிக்னு அர்த்தம். டிபெண்ட் ஆன் த ஆத்தர். சில இப்போ கொஷின் பேப்பரில் ஃபைன் காமா 2ன்னு கொடுத்தாங்கன்னா நம்ம வேறு எதுவும் நினைக்கக்கூடாது. விச் இஸ் ஈக்குவல் டு சே ஆஸ் கர்டோசிஸ். கீழே லெப்டோகர்டிக்னுடைய வளைவரை பீட்டா 2னுடைய மதிப்பு 3 விட அதிகமாக இருந்துச்சுன்னா காமா 2 மதிப்பு பாசிட்டிவ் நம்பர். காமா 2 மதிப்பு 0, பீட்டா 2 மதிப்பு 3, நிறைய எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மீசோகர்டிக். அடுத்து பிளாட்டிகர்டிக்னா பீட்டா 2 மதிப்பு 3 விட கம்மியாக இருக்கும். காமா 2 மதிப்பு ஒரு நெகட்டிவ் நம்பராக இருக்கும். அப்போ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா கர்டோசிஸ் இஸ் நத்திங் பட் மெஷர் ஆஃப் ஏ ஹைட் ஆஃப் ஏ கர்வ். ஸ்டெப்ஸ் ஃபார் கம்ப்யூட்டிங் கர்டோசிஸ். ஒரு கர்டோசிஸை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன விஷயத்தெல்லாம் நம்ம நோட் பண்ணணும்?
If the value of mu2 and mu4 are given, then find beta 2 using the formula mu4 divided by mu to the whole square. இது 2 மார்க் ப்ராப்ளமாக வரும். இப்போ கேள்வியிலேயே mu2 மதிப்பு mu4 மதிப்பு சென்ட்ரல் மூமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்ட்ரைட்டாக பீட்டா 2வில் சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது ஆன்சர் கிடச்சிடலாம். ஒரு சில ப்ராப்ளத்தில் மூமெண்ட்ஸ் அபவுட் ஆர்பிட்ரரி நம்பர் ஏதோ ஒரு நம்பரை பொறுத்து மூமெண்ட்டை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி இப்போ mu1 மதிப்பு mu1 ப்ரைம் mu2 ப்ரைம் mu3 ப்ரைம் அண்ட் mu4 ப்ரைம் இது எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி நல்லா ஃபேமிலியரான ஒன்று. அதனால் இதை பற்றி நான் ஜென்ரலாக பொதுவாக சொல்லியிருக்கிறேன். இந்த மொமெண்ட்ஸ் அபவுட் த ஆர்பிட்ரரி ஆரிஜினை பொறுத்து எதை கண்டுபிடிக்கலான்னா சென்ட்ரல் மொமெண்ட்ஸ் mu2 மதிப்பு mu4 மதிப்பு இது ஆல்ரெடி ரிலேஷன் தெரியும். mu2 ப்ரைம் ஈக்குவல் டு minus mu1 prime the whole square and mu4 நுடைய வேல்யூ mu4 prime minus 4 mu3 prime mu1 prime plus 6 mu2 prime into mu1 prime the whole square minus 3 mu1 prime the whole power 4. இப்போ இதை பற்றி உங்களுக்கு வேணும்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு மூமெண்ட்ஸ் அபவுட் த ஆர்பிட்ரரி நம்பரை பற்றி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறேன். அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நீங்கள் ஒரு டைம் அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ செகண்ட் ஸ்டெப்ஸில் கேள்வி எப்படி வரலான்னா மூமெண்ட்ஸ் அபவுட் ஆர்பிட்ரரி நம்பரை பொறுத்து கொடுத்துருக்கலாம் mu1 ப்ரைம் mu2 ப்ரைம் mu3 ப்ரைம் mu4 ப்ரைம் அதுலேருந்து mu2 mu4 கண்டுபிடிக்கிறேன். அதை எதை எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூஷன் பண்ணணும் பீட்டா 2 ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் பண்ணால் கர்டோசிஸினுடைய ஹைட் என்னன்றது தெரிஞ்சிடலாம். ஒரு சிலதில் டேபிளர் காலம் வேல்யூ மட்டும்தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா நாம் mu1 ப்ரைம் mu2 ப்ரைம் mu3 ப்ரைம் mu4 ப்ரைம் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதிலேருந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் mu2 mu4 கண்டுபிடிக்கணும். அதை பீட்டா 2வில் சப்ஸ்டியூஷன் பண்ணணும். இதான் வந்து உங்களுக்கு 10 மார்க் ப்ராப்ளமோ இல்லை 16 மார்க் ப்ராப்ளமோ கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு நான் ரெண்டு சொன்னது வந்து 2 மார்க்ஸ் ப்ராப்ளம். த கிவன் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் லெப்டோகர்டிக் மீசோகர்டிக் அண்ட் பிளாட்டிகர்டிக் அக்கார்டிங் ஆஸ் பீட்டா 2 மதிப்பு 3 விட அதிகமாக இருக்கா அல்லது 3க்கு ஈக்குவலாக இருக்கா அல்லது 3 விட கம்மியாக இருக்குதான்றது தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். For your reference, moments about arbitrary number இதில் x1 x2 xnங்கிறது மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்னுடைய டேட்டா கீழே இருக்கிறது f1 f2 fn அதன் கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்வன்சினுடைய டேட்டா இதை பேஸ் பண்ணி த ஆர்த் மூமெண்ட் மியூ ப்ரைம் அபவுட் த நம்பர் x ஈக்குவல் டு a. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதில் x ஈக்குவல் டு ஏங்கிறது ஏதோ ஒரு ஆர்பிட்ரரி நம்பரை பொறுத்து மொமெண்ட்டை கண்டுபிடிக்கிறது. அதை எந்த சிம்பிளில் டினோட் பண்ணுவேன்னா மியூ ஆர் ப்ரைம்ங்கிற சிம்பிளை டினோட் பண்ணுவேன். summation of 1 by n I equal to 1 fi xi minus a power r. இதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லலை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை பற்றி வீடியோ உங்களுக்கு ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது வேணால் ஒரு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், அதை நீங்கள் ஒரு டைம் வாட்ச் பண்ணுங்கள். இப்போ இந்த ஃபார்முலாவே ஈக்குவலண்ட்டாக எப்படி எழுதலான்னா இந்த ஃபார்முலா இப்போ இந்த xi minus a இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க இல்லைங்களா, இதில் ஒரு காமன் ஃபேக்டர் வரலாம். அப்போ அந்த ஒரு காமன் ஃபேக்டர் வரும்பொழுது அதை ஹெச்ங்கிற நம்பரால் டிவைட் பண்ணிவிடுங்க. u equal to x minus a by hங்கிற ஒரு uங்கிற ஒரு புது ஆளை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். u equal to x minus a by h. நீங்கள் இது மாதிரி பண்ணிங்கன்னா ப்ராப்ளம் வந்து இன்னும் அந்த கால்குலேஷன் நீங்கள் ஸ்கொயர் பண்ணுறதோ இல்லை கியூப் பண்ணுறதோ அந்த கால்குலேஷன் பார்ட் ரொம்ப சிம்பிளிஃபிகேஷன் ஆகிடும். இந்த மியூ ஆர் ப்ரைம்ங்கிற இந்த ஃபார்முலாவை ஈக்குவலண்ட்டாக எப்படி எழுதலைன்னா மியூ ஆர் ப்ரைம் 1 by nங்கிறது சம் ஆஃப் த ஃப்ரீக்வன்சி சம்மேஷன் ஆஃப் i equal to 1 up to n fi ui பவர் ஆர் யூங்கிற வேல்யூ இங்கேருந்து எடுத்து எழுதுகிறோம். அடுத்தது h பவர் ஆர், அந்த டிஸ்டன்ஸ் நீங்கள் எந்த நம்பர் அளவு வைக்கிறீங்களோ அதனுடைய பவர் ஆர். இப்போ இங்கே மியூ 1 ப்ரைம்னா இங்கே ஹெச்னுடைய மதிப்பு 1, மியூ 2 ப்ரைம்னா இங்கே ஹெச்னுடைய மதிப்பு 2ன்னு எழுதணும். ஹெச்சுக்கு மேலே வந்து ஸ்கொயர் பண்ணணும். மியூ 3 ப்ரைம் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹெச்னுடைய பவர் வந்து க்யூப்னு எழுதணும். இதிலேருந்து என்னென்ன கண்டுபிடிக்கணும்னா மியூ 1 ப்ரைம் மியூ 2 ப்ரைம் மியூ 3 ப்ரைம் மியூ 4 ப்ரைம் மொமெண்ட்ஸ் அபவுட் ஆர்பிட்ரரி நம்பரை பொறுத்து இவங்க 4 பேரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க. இதிலேருந்து சென்ட்ரல் மொமெண்ட்ஸ் ஈஸியாக மியூ 2வும் மியூ 4வும் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இதுதான் மியூ ஆர்க்கும் மியூ ஆர் ப்ரைமுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். மியூ ஆருங்கிறது சென்ட்ரல் மொமெண்ட்ஸ், மியூ ஆர் ப்ரைமுங்கிறது மொமெண்ட் அபவுட் ஆர்பிட்ரரி நம்பர். மியூ 1 0, மியூ 2னுடைய வேல்யூ, மியூ 3னுடைய வேல்யூ, மியூ 4னுடைய வேல்யூ. இப்போ இதே தான் எங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கோம்னா ஸ்கியூனஸ்லையும் யூஸ் பண்ணியிருப்போம். மொமெண்ட்ஸை பேஸ் பண்ணி ஸ்கியூனஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணும்பொழுது இந்த ரெண்டு ரிலேஷன்ஷிப்பும் அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. இப்போ நம்மளுக்கு யார் யார் மட்டும் தேவை கர்டோசிஸ் கண்டுபிடிக்கிறதுல நம்ம ஃப்ரெண்டு மியூ 2வும் மியூ 4 இவங்க 2 பேர் மட்டும் இருந்தால் போதும். ஆனால் இவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த 4 பேர் தேவை. மியூ 1 ப்ரைம் மியூ 2 ப்ரைம் மியூ 3 ப்ரைம் அண்ட் மியூ 4 ப்ரைம்.
இப்போ இந்த எக்ஸாம்பிள் ஒன்றில் the first 4 moments of a distribution about the value 4. இப்போ இதிலேருந்தே என்ன தெரியுது? the first 4 moments about the value 4னா நாலுங்கிற வேல்யூவை பொறுத்து, இது ஆர்பிச்சரி நம்பரை பொறுத்து மூமெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 4 நம்பர் இருக்குது. -1.5, 17, -30 அண்ட் 108. அதை ரெஸ்பெக்டிவாக என்ன எழுதிக்கிறேன்னா μ1', μ2', μ3' அண்ட் μ4'. State whether the distribution is leptokurtic or platykurtic. இந்த டிஸ்ட்ரிபியூஷன் லெப்டோகர்டிக்கா அல்லது பிளாட்டிகர்டிக்கான்றதை பார்க்கணும். இப்போ நம்ம கையில் யார் இருக்கிறாங்கன்னா இந்த 4 பேர் இருக்கிறாங்க. அதுலேருந்து μ2 மதிப்பும் μ4 மதிப்பு நீங்கள் வேல்யூ சப்ஸ்டியூஷன் பண்ணிங்களா தெரியும். μ2 மதிப்பு 14.75 அண்ட் μ4 வேல்யூ வந்து 142.3125. ஜஸ்ட் சப்ஸ்டியூட்டிங் த வேல்யூஸ் அண்ட் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து கிடச்சிடும். இப்போ μ2 தெரியும், μ4 தெரியும். அதை எதில் சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம்? β2 மதிப்பில் μ4/μ2² 142.3125/14.75 சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும் 0.6541. β2 மதிப்பு 3 விட கம்மியாக இருக்குது. அப்போ இது என்ன வேலை வரை? ஒரு பிளாட்டிகர்டிக். நார்மல் கர்வை விட இதனுடைய ஹைட் வந்து கம்மியாக இருக்கும். Then second example, the first 4 moments of a distribution about x equal to 4. x equal to 4 பொறுத்து 1, 4, 10, 45. அப்போ இதுலேயும் வந்து μ1', μ2', μ3', μ4' நம்மளுக்கு தெரிஞ்சாச்சு. Obtain the various characteristics of the distribution on the basis of the given information. Comment upon the nature of the distribution. இதை பற்றி நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருந்தேன்? μ1', μ2', μ3', μ4' இது எல்லாத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். இதில் வந்து என்னென்ன நீங்கள் சொல்லலாம்னா ஸ்கியூனஸை பற்றி சொல்லலாம், அடுத்தது கர்டோசிஸ் பற்றி சொல்லலாம். இப்போ ஸ்கியூனஸ் கர்டோசிஸ் தேவைன்னா நம்மளுக்கு 4 பேருமே வேணும். மூமெண்ட்ஸ் அபவுட் த மீன் சென்ட்ரல் மூமெண்ட்ஸ் 4 பேருமே வேணும். μ1 தேவை, μ2 தேவை, μ3 தேவை, μ4 தேவை. அப்போ இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் அட்டன் பண்ணோம்னா எது வந்து பேசிக்காக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஃபார்முலாஸ்லையும் கண்டிப்பாக மனப்பட முடியும். μ1 மதிப்பு ஆல்வேஸ் 0வா? இந்த 3 ஃபார்முலாவையும் நீங்கள் மெமரி பண்ணி ஆகணும். ஒரு டைம் நல்லா எழுதி பார்த்துருங்க. இப்போ μ2', μ1' வேல்யூ இதில் சப்ஸ்டியூஷன் பண்ணுறேன். μ2' வேல்யூ வந்து 4, μ1' வேல்யூ வந்து 1, the whole square வேல்யூ வந்து 3ன்னு கிடைக்கும். அடுத்தது μ3 மதிப்பு μ3', μ2', μ1' அடுத்தது μ1' the whole cube. இந்த வேல்யூவில் சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது ஆன்சர் வந்து 0. தென் சிமிலர்லி μ4 கண்டுபிடிக்கும் பொழுது ஆன்சர் வந்து 26ன்னு கிடைக்குது. இப்போ ஸ்கியூனஸ் பேஸ்டட் அந்த மூமெண்ட்ஸ்க்கான ஃபார்முலா γ1 μ3/μ2' the whole cube. இதனுடைய வேல்யூ வந்து 0 ஆகுது. γ1 மதிப்பு 0னா அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஒரு சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன். அடுத்தது கர்டோசிஸ். ஒரு டைம் இன்னொரு டைம் அந்த ஸ்கியூனஸ் பேஸ்டட் அந்த மூமெண்ட்ஸை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், ஃபார்முலா எப்படி இருக்கும், அந்த 3 டிஃப்ரெண்ட் கேஸஸை ஒரு டைம் பார்த்துட்டு வந்துடும். அடுத்தது கர்டோசிஸ். β2 மதிப்பு வந்து μ4/μ2². இதனுடைய வேல்யூ சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது 2.89. இது 3 விட கம்மி. அப்போ இந்த வளைவரை வந்து ஒரு பிளாட்டிகர்டிக். இப்போ இந்த ப்ராப்ளத்தில் எதுவுமே ஸ்பெசிஃபிகேஷன் பண்ணல. அப்டைன் த வேரியஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆன் த பேசிஸ் ஆஃப் த கிவன் இன்ஃபர்மேஷன். அது மாதிரி ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா நீங்கள் ரெண்டுமே ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸ்கியூனஸும் கண்டுபிடிக்கணும், கர்டோசிஸும் கண்டுபிடிக்கணும். இப்போ ஸ்கியூனஸ் கர்டோசிஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முக்கியமாக எது தேவை? μ1, μ2, μ3, μ4 அந்த 4 சென்ட்ரல் மூமெண்ட்ஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். The first 4 moments of a distribution about the value 0. 0வை பொறுத்து moments find out பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு இன்னொரு பேர் வந்து என்னென்னா moments about origin. இதை நீங்கள் ஆர்பிட்ரரி நம்பராக அது மாதிரியே எடுத்துக்கலாம். இப்போ μ1' மதிப்பு -0.2, μ2' மதிப்பு கொடுத்துருக்கேன், μ3' அடுத்தது μ4'. Find the moments about the mean and the measures the kurtosis. இதோட கர்டோசிஸ் மட்டும்தான் கேட்டிருக்கிறாங்க. எந்த ப்ராப்ளத்தில்
டிட்டர்மைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லும்போது ரெண்டு பேருமே கண்டுபிடிக்கணும், ஸ்கியூனஸும் கண்டுபிடிக்கணும், கர்டோசிஸும் கண்டுபிடிக்கணும். இதில் ஸ்பெசிஃபிக்காக அவங்க சொல்லிட்டாங்க, எனக்கு கர்டோசிஸ் மட்டும் போதும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ எதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும், கர்டோசிஸ் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ண போதும். கர்டோசிஸ்க்கு தேவை μ4 தேவை, அடுத்தது μ2 தேவை. μ4 மதிப்பு, அடுத்தது μ2 மதிப்பு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். μ1 மதிப்பு 0 ஆல்வேஸ், μ2 மதிப்பு μ2 ப்ரைம் மைனஸ் μ1 ப்ரைம் த ஹோல் ஸ்கொயர், சிம்பிளிஃபிகேஷன் 1.72. μ3 ஃபைண்ட் அவுட் பண்ணி அடுத்தது μ4 வேல்யூ, μ4 ப்ரைம் மைனஸ் 4 μ3 ப்ரைம் μ1 ப்ரைம் அண்ட் 6 μ2 ப்ரைம் μ1 ப்ரைம் த ஹோல் ஸ்கொயர் minus 3 μ1 prime the whole power 4. simplification பண்ணும்போது 9.4096. கர்டோசிஸ் மதிப்பு beta 2 μ4 divided by μ2 square 3.186. இது பீட்டானுடைய மதிப்பு 3 விட அதிகமாக இருக்குது, அதனால் இது லெப்டோகர்டிக். then last example. The following table represents the height of a batch of 100 students. Calculate the kurtosis. இதில் ஹைட் இருக்குது, மேலே வந்து ஹைட் இருக்குது, கீழே வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். 59 சென்டிமீட்டரில் 0 ஸ்டூடெண்ட்ஸ், 61 சென்டிமீட்டர்ஸில் 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 63 சென்டிமீட்டர்ஸில் 6 ஸ்டூடெண்ட்ஸ். மேலே இருக்கிறது எக்ஸ் வேல்யூ, கீழே இருக்கிறது வந்து ஃப்ரீக்வன்சி வேல்யூஸ். To calculate beta, we will have to find the values of μ2 and μ4 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சாரி, இந்த இடத்துல μ2 and μ4 வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதில் ஹைட் ஆஃப் எக்ஸ்னுடைய ஹைட் கொடுத்துருக்குற, அடுத்தது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய வேல்யூ இருக்குது. இது எல்லாத்தையும் சம் பண்ணி எழுதுனா அதான் வந்து கேபிட்டல் n equal to summation of 100 ஸ்டூடெண்ட்ஸ். இதில் மியூனுடைய மதிப்பு x மைனஸ் 67. எக்ஸ்னுடைய வேல்யூ வந்து மிடில் இருக்கிறது நான் 67 எடுத்துருக்கிறேன். இப்போ 59லேருந்து 67 கழிக்கிறீங்க. இதில் எல்லாத்துலேயும் காமனாக வந்து 2ஆல் டிவைட் பண்ணும் பொழுது -4 -3 -2 -1 1 2 3 4. அகைன் இன்னொரு டைம் ரிப்பீட் பண்ணுறேன், 67 எடுத்துக்கணும். 59லேருந்து 67 நீங்கள் சப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுறீங்க. அதேமாதிரி 61லேருந்து 67 சப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணணும். 63லேருந்து 67 சப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணணும். இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா காமன் ஃபேக்டர் 2 வரும். அதில் 2ஆல் நீங்கள் டிவைட் பண்ணும்பொழுது இங்கே யூனுடைய மதிப்பு கிடைக்குது. -4 -3 -2 -1 0 1 2. இது இப்போ பார்க்குறது சின்ன நம்பர் ஸ்மால் வேல்யூ. இதை எஃப்ஆ கூட ஈஸியாக மல்டிஃபிகேஷன் பண்ணலாம். எஃப் மல்டிஃபிகேஷன் வித் யூ 0 into -4 0, 2 into -3 -6, 6 into -2 -12, 20 into -1 -20, 40 into 0 வந்து 0, 20 into 1 வந்து 20, 8 into 2 வந்து 16, 2 into 3 வந்து 6, 2 into 4 வந்து 8. சிமிலர்லி FU ஸ்கொயர், யூஎஸ் முதல்ல யூஎஸ் ஸ்கொயர் பண்ணிடணும். ஸ்கொயர் பண்ணிவிட்டு அதன் பிறகு அதை எஃப்னுடைய மதிப்பாக கூட மல்டிஃபிகேஷன் பண்ணணும். த வேல்யூஸ் ஆர் FU ஸ்கொயர் FU கியூப். u வந்து கியூப் பண்ணணும். கியூப் பண்ணிவிட்டு அடுத்தது f ஆகணும் மல்டிஃபிகேஷன் பண்ணி. சிமிலர்லி FU பவர் 4. இது எல்லாத்தையும் சம் பண்ணி எழுதுங்க. சமேஷன் ஆஃப் FU, சமேஷன் ஆஃப் FU ஸ்கொயர், சமேஷன் ஆஃப் FU கியூப் அண்ட் சமேஷன் ஆஃப் FU பவர் 4. இப்போ நான் எதை நோக்கி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறேன்னா, மொமெண்ட்ஸ் அபவுட் ஆர்பிட்ரரி நம்பரை பொறுத்து μ1 ப்ரைம் μ2 ப்ரைம் μ3 ப்ரைம் μ4 ப்ரைம் இவங்க 4 பேரையும் நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். μ1 ப்ரைமுக்கான வேல்யூ நான் பிகினிங்கில் சொன்ன அந்த ஃபார்முலா கூட கம்பேர் பண்ணி பாருங்க. 1 வந்துச்சுன்னா h பவர் 1, இங்கே μ2 ப்ரைம் வந்துச்சுன்னா h பவர் ஸ்கொயர், சமேஷன் ஆஃப் FU ஸ்கொயர் பை n. ஆஸ் சிம்பிள். μ3 ப்ரைம்னா இங்கே h பவர் வந்து கியூப், μ4 ப்ரைம்னா h பவர் வந்து 4. இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூஷன் பண்ணிவிட்டு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது μ1 ப்ரைம் μ2 ப்ரைம் μ3 ப்ரைம் μ4 ப்ரைம் இதெல்லாம் ஜஸ்ட் சப்ஸ்டியூஷன் வேல்யூ தான். அதனால் இதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்லலை. μ1 ப்ரைம் μ2 μ3 μ4 இவங்க 4 பேரும் நம்மளுக்கு தெரிஞ்சிட்டாங்க. அதுலேருந்து எதை கண்டுபிடிச்சலாம் ஈஸியாக, μ2 அண்ட் μ4. μ2 μ4 தெரிஞ்சதுன்னா அதனுடைய வேல்யூவை பீட்டா 2 μ4 வேல்யூ டிவைட் பை μ2 ஸ்கொயர்னுடைய வேல்யூ சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது 3.9544 கிடைக்குது. இது 3 விட வேல்யூ அதிகம். 3 விட அதிகமாக இருந்துச்சுன்னா இது என்ன வேல்யூ வரைனா இது ஒரு லெப்டோகர்டிக். So thank you so much for your listening. Stay tuned. We shall meet in the next class.